மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். வரும் சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடர்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியுடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா சந்திப்பு நிகழ்த்தியுடன் இந்த தகவலானது வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா. வணக்கம். தேர்தலுக்கு இன்னும் 60 நாட்கள் தான் ஏறத்தாழ இருக்கிறது. எனவே கூட்டணி தொடர்பான அந்த அறிவிப்புகள் எல்லாம் வெளியாகி வரக்கூடிய நிலையில தேமுதிக யாருடன் கூட்டணி வைக்க போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு நிலவிக் கொண்டே இருக்கிறது. இரண்டு தரப்பிலுமே, அதாவது அதிமுக திமுக ஆகிய இரண்டு தரப்பிலுமே தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவெல்லாம் சொல்லப்பட்ட நிலையில தற்போது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் SP வேலுமணி அவரும் இருவரும் சந்தித்து பேசி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. முக்கியமாக இன்று சிவராத்திரி என்ற நிலையில் ஈஷா யோகா மையத்தில் நடைபெறக்கூடிய அந்த சிவராத்திரி நிகழ்வுக்கு சென்றிருக்கிறார்கள். எனவே அங்கு வைத்து இந்த சந்திப்பானது நடைபெற்று இருப்பதாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. எனவே இந்த சந்திப்பின் போது கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை ஒரு சுமூகமான முடிவு எட்டப்பட்டு இருப்பதாகவும் தொகுதி பங்கீட்டு விஷயத்தில் தான் முரண்பாடுகள் நிலவி வந்த ஒரு சூழலாக சொல்லப்பட்டது. எனவே தொகுதி முரண்பாடு பிரச்சனைகள் களையப்பட்டு ஒரு சுமூகமான முடிவு எட்டப்பட்டு இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் வரக்கூடிய மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் அவர்கள் NDA கூட்டணி சார்பில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில், தமிழகத்தில் நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார். எனவே அந்த கூட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் பங்கேற்க SP வேலுமணி அழைப்பு விடுவதாக சொல்லப்படுகிறது. அதற்கு SP வேலுமணியினுடைய அழைப்புக்கு பிரேமலதாவும் சாதகமான பதிலை சொல்லி இருப்பதாக நமக்கு தகவலாக கிடைத்திருக்கிறது. எனவே தேமுதிக யாருடன் கூட்டணி என்று தொடர்ந்து பல்வேறு வியூகங்கள், கேள்விகள், சந்தேகங்கள் எல்லாம் எழுந்து கொண்டே இருக்கிறது. மேலும் இரண்டு தரப்பிலும் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தகவல்களாக வெளியாகி இருந்தது. அதற்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் மறுப்பு தெரிவித்திருந்தார்கள். விரைவில் நாங்கள் அறிவிப்போம், நாங்கள் அமைக்கக்கூடிய, நாங்கள் சேரக்கூடிய கூட்டணி தான் வெற்றி பெறும், எங்களினுடைய கட்சியின் தொண்டர்கள் விரும்பக்கூடிய ஒரு கூட்டணி இது கூட்டணியாக அமையும் என்றெல்லாம் ஒரு மழுப்பலான விஷயங்களை தான் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்து வந்திருந்தார்கள். இருப்பினும் திரைமறைவில் பல்வேறு கூட்டணி கணக்குகளை எல்லாம் பிரேமலதா போட்டு வந்தார். எனவே அதிமுகவோடு, அதாவது கடந்த 2024 அதிமுகவுடன் கூட்டணி அமைத்திருந்தார். எனவே வரக்கூடிய தேர்தலிலும் அவர் அதிமுகவிலே தொடர்கிறாரா இல்லையா என்ற கேள்விகள், சந்தேகங்கள் எல்லாம் எழுந்திருந்தது. அந்த ராஜ்யசபா சீட்டு விவகாரத்தில் பல்வேறு கருத்து மோதல்கள் எல்லாம் ஏற்பட்ட நிலையில அது ஒரு சிக்கலாகவே இருந்து கொண்டிருந்தது. எனவே தற்போது வரக்கூடிய தேர்தலிலும் அவர்கள் அதிமுகவுடனே இணைந்து தேர்தலை சந்திக்க இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெற்று இருப்பதாகவும் தற்போது ஈஷா மையத்தில் அந்த சிவராத்திரி நிகழ்வுக்கு வருகை தந்திருந்த நிலையில அந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாக இரண்டு பேரும் சந்தித்து கூட்டணி தொடர்பாக பேசி இருப்பதாகவும் ஒரு சுமூகமான முடிவு எட்டப்பட்டு தொகுதி பங்கீடு விவகாரத்தில் அந்த முரண்பாடுகள் களையப்பட்டு இருப்பதாகவும் தகவலாக கிடைத்திருக்கிறது. மேலும் பிரதமரினுடைய நிகழ்ச்சியிலும் இவர் பங்கேற்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஏனென்றால் SP வேலுமணி தரப்பு பிரேமலதாவுக்கு அழைப்பு விடுத்ததாகவும் அதற்கு அவர் சாதகமான ஒரு பதிலை தெரிவித்திருப்பதாகவும் நமக்கு தகவலாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே NDA கூட்டணி அடுத்த பிரதமரினுடைய வருகையின் போது அது ஏற்கனவே ஏறத்தாழ ஒரு இறுதி வடிவம் பெற்ற நிலையில வரக்கூடிய அந்த NDA கூட்டத்திலும் ஒரு முழு வடிவம் பெறும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா
the Chennai Silks.